நேரம் இல்லைன்னு சொல்லுறதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. அது ஒரு பொய் மாதிரி தோன்றலாம், ஆனா உண்மைக்கு அது ஒரு பழக்கம். நம்ம எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஏன் சிலர் மேலே போறாங்க, ஏன் சிலர் அதே இடத்துல தள்ளாடுறாங்க? இந்த வேறுபாடு எளிது. சிலர் நேரத்தை பயன்படுத்துறாங்க, சிலர் நேரத்தை நழுவ விடுறாங்க. நீ நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க நேரம் இருக்கா? ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண நேரம் இருக்கா? அப்படின்னா உனக்கு நேரம் இருக்கு. நீ அதை பயன்படுத்த மாட்டேன்னு முடிவுதான் பிரச்சனை. நேரம் கிடைக்காது. நேரம் உருவாக்க வேண்டுமே தவிர நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம். திட்டமிடல், முன்னுரிமை அமைத்தல் மற்றும் செயல்திறன் ஆகியவை உங்களுக்கு நேரத்தை உருவாக்க உதவும். நேரத்தை வீணாக்கும் செயல்களை குறைத்து முக்கியமான காரியங்களில் கவனம் செலுத்தினால் வெற்றியை அடையலாம். உங்கள் தினசரி செயல்களில் முக்கியமான காரியங்களை முதலில் செய்யுங்கள். ஒரு பட்டியல் உருவாக்கி அதில் முக்கியமான காரியங்களை முன்னுரிமை அளிக்கவும். நேரத்தை நழுவ விடாதீர்கள். உங்கள் நேரத்தை மதிக்க வேண்டும். நேரம் உங்கள் கையில் உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காணலாம். நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் இலக்குகளை அடைய நேரத்தை உருவாக்குங்கள். நேரம் என்பது ஒரு வளம். அதை எப்படி பயன்படுத்துவது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். நேரத்தை உருவாக்குறவன் யார்? நேரம் உருவாக்குறவன் ஒரு சூப்பர்மேன் கிடையாது. அவன் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆர்டினரி மனிதன். ஆனால் ஒரே வித்தியாசம், அவன் பிரையாரிட்டி பக்கத்துல 100 விழுக்காடு கிளியர். அவன் தினம் 10 வேலையில மாட்டிக்கொள்ள மாட்டான். அவனுக்கு முக்கியமான 3 வேலை மட்டும். அந்த 3 முடிஞ்சா நாள் கம்ப்ளீட். டிஸ்ட்ராக்ஷன் அவனுக்கு எனிமி. போன் அவனை கண்ட்ரோல் பண்ணாது. அவன் போன் ஐ கண்ட்ரோல் பண்ணுவான். டைம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெங்த் இருக்கு. அவர்களுக்கு 30 நிமிடம் இருந்தாலும் அந்த 30 நிமிஷத்தை கோல்ட் மாதிரி பயன்படுத்துவாங்க. அதுவே அவர்களை வெற்றிக்கு தள்ளும். நேரத்தை உருவாக்குறவர்கள் அவர்கள் எதற்காக வேலை செய்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தினமும் தங்கள் நேரத்தை எவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு நேரத்தை உருவாக்கும் மனிதன் தனது நாளை திட்டமிடும் போது முக்கியமான செயல்களை முன்னுரிமை அளிக்கிறார். அவர் எந்தவொரு செயலிலும் மாட்டிக்கொள்ளாமல் முக்கியமான 3 வேலைகளை முடிக்கிறான். அந்த 3 வேலைகளை முடித்த பிறகு அவர் தனது நாளை வெற்றிகரமாக முடிக்கிறார். நேரத்தை உருவாக்கும் மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். அவர் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தனது நேரத்தை சரியாக பயன்படுத்துவார். அதனால் வெற்றிக்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்கள். நேரம் உருவாக்குவது மந்திரம் இல்லை, சில எளிய விதிகள் மட்டுமே. இந்த விதிகள் மூலம் ஒவ்வொருவரும் தங்கள் நேரத்தை திறமையாக கையாள முடியும். ஸ்டெப் 1. காலை 30 நிமிடம் உனக்கே. உலகம் தூங்கும் போது உன் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த 30 நிமிடத்தில் வாசிப்பு, திட்டமிடல் அல்லது யோசனை போன்றவற்றை செய்யுங்கள். இந்த நேரத்தை உன் நாளின் ஆரம்பத்திலேயே பயன்படுத்தினால் உன் நாளே மாறும். புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் உருவாகும். ஸ்டெப் 2. தினம் 3 வேலைகள் மட்டும். நாளை செய்ய வேண்டிய முக்கியமான 3 வேலைகளை முன்கூட்டியே முடிவு செய்யுங்கள். இவை உன் முன்னேற்றத்திற்கு முக்கியமானவை. அவற்றை முடித்தால் நீ ஆல்ரெடி அஹெட். இந்த முறையில் உன் மனதில் ஒரு தெளிவு உருவாகும், மேலும் நீ எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்துகொள்வது எளிதாக இருக்கும். ஸ்டெப் 3. 5 நிமிடம் விதி. ஒரு வேலைக்கு 5 நிமிடம் ஆரம்பிக்க வேண்டும். 5 நிமிடங்கள் வேலை செய்தால் உன் மூளை தானாகவே மொமெண்டம் இல் போய் தொடரும். இது உனக்கு ஒரு வேலைக்கு தொடங்க உதவும், மேலும் நீ தொடர்ந்து வேலை செய்யும் ஆர்வத்தை உருவாக்கும். ஸ்டெப் 4. சமூக ஊடகங்களுக்கு நேர வரம்பு. அதற்கான ஒரு வரம்பு அமைக்குங்கள். சமூக ஊடகங்கள் எளிதில் நேரத்தை கெடுக்கக்கூடியவை. இதனால் உன் நேரத்தையும் மனதையும் காக்கலாம். இந்த எளிய படிகளை பின்பற்றுவதன் மூலம் நேரத்தை உருவாக்க முடியும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த வழிமுறைகளை பயன்படுத்துங்கள். நேரத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ணுவான். நேரம் என்பது சக்தி. சக்தி என்பது செயல். செயல் என்பது முன்னேற்றம். முன்னேற்றம் என்பது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வெற்றி. இந்த எல்லாம் ஒரு சங்கிலியாகும். நேரத்தில்தான் ஆரம்பம். நாள்தோறும் 1 மணி நேரம் ஒரு திறனில் செலவு பண்ணினால் ஒரே வருடத்தில் 365 மணி நேரம் ஆகும். இந்த 365 மணி நேரம் உன்னை டாப் 1 விழுக்காடு வரலாம்னு கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உயர்த்தும். உங்கள் திறனை மேம்படுத்த தினமும் 1 மணி நேரம் செலவிடுங்கள். இது ஒரு சாதாரண மாற்றமாக தோன்றலாம், ஆனால் 365 நாட்களில் நீங்கள் அடைந்த முன்னேற்றம் மிகப்பெரியது. 30 நிமிடம் தினமும் உடற்பயிற்சி செய்தால் 6 மாதங்களில் உடல், மனம் மற்றும் மனநிலை வேற லெவலுக்கு மாறும். உடற்பயிற்சி உங்கள் உடலை மட்டுமல்ல, மனதையும் உற்சாகமாக்கும். இந்த மாற்றங்கள் யாருக்கும் கிடைக்காது. நேரத்தை உருவாக்குறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
நேரத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையை மாற்றலாம். உங்கள் நேரத்தை உங்கள் வெற்றிக்காக பயன்படுத்துங்கள். நேரம் என்பது உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாகும். உங்கள் திறன்களை மேம்படுத்த, உடற்பயிற்சி செய்ய அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நேரத்தை ஒதுக்குங்கள். நேரத்தை கட்டுப்படுத்துவது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது. இன்றுதான் தொடங்குங்கள், உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் கனவுகளை உண்மையாக்குங்கள். உன் நாளை மாற்று. வாழ்க்கையே மாறும். வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது. ஆனால் ஒவ்வொரு நாளையும் மாற்றுறவனின் வாழ்க்கை ஒரு வருடத்தில் அசுர லெவலுக்கு போயிரும். நாளைக்கு வேணாம், இப்போதான் ஆரம்பிக்கணும். இன்றுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் நாள். உன் ஃபியூச்சர் வெர்ஷன் ஸ்ட்ராங், காம், கான்ஃபிடென்ட் அவன் நேரம் உருவாக்குறவன்தான். நாளை எதையும் எதிர்பார்க்காதே. இன்றுதான் செயல்படு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ எதைச் செய்ய விரும்புகிறாய்? உன் கனவுகளை அடைய உன் வழியை உருவாக்க. உன் மனதில் உள்ள எண்ணங்களை மாற்று. நான் நேரத்தை தேடமாட்டேன், நான் நேரத்தை உருவாக்குவேன். நேரம் என்பது ஒரு வளம். அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்தது. நேரம் என்னை உயர்த்திடும். அதனால் இன்று ஒரு புதிய முடிவை எடுத்து உன் நாளை மாற்று. உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன் முயற்சிகள், உன் கனவுகள், உன் எதிர்காலம் இவை அனைத்தும் உன் செயல்களில் அடங்கியுள்ளன. இப்போது செயல்படு. உன் நாளை மாற்ற, உன் வாழ்க்கையை மாற்ற. நீங்கள் இன்று எடுத்த முடிவுகள் நாளை உங்களை உயர்த்தும். நீங்கள் உருவாக்கும் நேரம் உங்கள் வெற்றியின் அடித்தளமாக இருக்கும். உன் நாளை மாற்ற, உன் வாழ்க்கையை மாற்ற. உன் மனதில் உள்ள சக்தியை உணருங்கள். உன் நாளை மாற்ற, உன் வாழ்க்கையை மாற்ற. இப்போதுதான் ஆரம்பிக்கணும். உன் நாளை மாற்று, வாழ்க்கையே மாறும்.